அன்பு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அப்படின்னு ஒன்று வர்ற அந்த டயத்துல தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பு தொத்திக்குது, ஒரு சலசலப்பு உருவாகுது. இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்குமா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த சைடே நான் வரேன். ஜல்லிக்கட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இந்த பக்கத்துல இருந்திருக்கு. ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும்? ஐடியா இருக்கா இருக்காது? அப்படி கேளு. தெரியாது. ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும்னு கேட்கறது தான் உங்களுக்கு சிம்பிள் கொஸ்டின். ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடைமுறையில இல்ல. அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? அதனால அந்த மாட்டு மேல அந்த மாட்டை தழுவிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமோ டிஸ்டன்ஸோ இருக்க முடியுதா? முடியுமா? முடியாது. இல்ல அந்த மாடு அந்த அளவு கூட ஒரு மனுஷனையும் தன்னை தொட விடாம அந்த எல்லையை தாண்டிடுமா? இதுதான் ஜல்லிக்கட்டு. எக்ஸ்ட்ரானர் சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து சொல்றாங்க. இது